வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதநாயகன் திருமால் ஸ்ரீராமனாக அவதரித்த போது அவனை கூறும் வேதங்கள் எல்லாம் ராமாயணமாக பிறந்தன. ராமாயணத்தில் மகாலட்சுமியான சீதையினுடைய பெருமை பறக்க பேசப்பட்டுள்ளது. பெருமானை விட்டவள் எப்போதும் பிரிவதில்லை. ஆனால் தற்போது ராவணன் தூக்கிச் சென்ற போது பிரிந்தாள். அந்த பிரிந்ததற்கும் ஒரு காரணம் உள்ளது. பிரிந்த போது மனம் கலங்காமல், அப்போதும் ராவணனை தீயவன் என்று கருதாமல் அவனுக்கு உபதேசம் செய்தாள். நம்மை திருத்தி பெருமானிடத்தில் சேர்ப்பதே பிராட்டியின் பிரதானமான கைங்கரியம். அதனால் தான் அவளை புருஷகாரம் பண்ணுகிறாள். அப்படின்னா நம்மை பற்றி அவனிடத்தில் பேசி சேர்ப்பிக்கிறாள். ஒரு புருஷனாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படின்னால் பெருமான நோக்கி முன்னோக்கி செல்ல வேண்டும். அப்படி செல்லாமல் அவனை கண்டு ஏனோ ஒதுங்கி ஒதுங்கி போகிறோம். பல குற்றங்களை புரிகிறோம். இவற்றையெல்லாம் மாற்றி கொடுப்பவள் தான் மகாலட்சுமி. அவள் சீதையாய் தற்போது அவதரித்திருக்க, கொடுமையே பண்ணினவனான, கொடுமையில் கடுமிசை அரக்கனான ராவணனை கூட திருத்த வேண்டும் என்று உபதேசம் பண்ணி பார்க்கிறாள். அந்த கட்டத்தில் தான் இப்போது நாம் உள்ளோம். ரொம்ப ஆச்சரியமான கோயிலை அடைந்துள்ளோம். பக்த வீர ஆஞ்சநேயர் கோவில் அல்லது சாந்த ஆஞ்சநேயர் கோவில். வீரமும் சாந்தியும் ஒத்து போகுமோ? ஆனா இந்த திருக்கோயிலில் ஒத்து போகின்றன. வீரம்னு சொன்னாலே வெடிப்போம் நினைக்கிறோம். சாந்தின்னு சொன்னால் அமைதி. அமைதிக்கும் வீரத்துக்கும் ஒத்து போகுமானால் ராமனிடத்தில் போகும், ஆஞ்சநேயரிடத்தில் செல்லும். எப்படி? நாம் கோபத்தோட வீரத்தோட இருந்தால் சாந்தியோடு இருக்க முடியாதுன்னு தானே தோணும். எப்ப கோபப்பட வேண்டுமோ, எப்ப வீரத்தை காட்ட வேண்டுமோ அப்போது மட்டும்தான் செய்ய வேண்டும். எப்போதும் கத்திக்கொண்டே இருக்கக்கூடாது. எப்போதும் கையில் கத்தி பிடித்துக் கொண்டும் இருக்கக்கூடாது. பெரிய வீரர்கள் கூட சாந்தமாக இருப்பார்கள். எப்ப யுத்தமோ, எப்ப சண்டையோ அப்பதான் தங்க வீரத்தை காட்டுவார்கள். ஆஞ்சநேயரை எங்கு சேவித்தாலும் அவர் வீரமும் நன்கு தெரியும். அதே சமயத்தில் சாந்தமான முகம். ஆகவே இவர் பக்த வீர ஆஞ்சநேய சுவாமி, சாந்த ஆஞ்சநேய சுவாமி. வியாசராஜராலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட மாத்வ சம்பிரதாயத்தின்படி நடந்து வரும் அழகான திருக்கோயில் விருத்தாச்சலம். விருத்த ரொம்ப வயதான, அச்சல மலை, வயதான மலை, மூத்த மலை இல்லே, வர்தனம் வளர்ந்து கொண்டே வரக்கூடிய மலை. சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் இருக்கும் விருத்தாச்சலம். அந்த விருத்தாச்சலத்தில் இருந்து சின்ன சேலம் போகும் பாதை. பாதையில் போக வேண்டாம், ஊருக்குள் தான் கோயில் உள்ளது. ஆனா அந்த திக்கில் உள்ளது. அந்த புறத்தில் மேலக்கோட்டை வீதி. அந்த வீதியில் இருக்கும் ஆஞ்சநேய சுவாமியை தரிசிக்க போகிறோம். கோமங்கலம் ஆற்றில் உள்ளதாக இவர் கனவில் எழுந்துள்ள சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். இந்த கோயிலில் நிறைய சித்திர ரூபத்தில் ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். இதோ வெவ்வேறு திருக்கோலம். தன்னுடைய ஹிருதயத்தில் சீதையும் ராமனையும் காட்டிக்கொண்டு அமர்ந்த திருக்கோலத்தில் ஹிமாச்சலத்தில் அமர்ந்து கொண்டு பெருமானை குறித்தே தியானம் செய்து கொண்டு இதோ கைகளில் வேண்டியதெல்லாம் பற்றி பஜனை பண்ணிக்கொண்டு இப்படி பல திருக்கோலத்தில் ஹனுமாரை சித்திர வடிவத்தில் தரிசித்துக் கொண்டோம். அடுத்து இத்திருக்கோயிலுக்கு ஒரு சிறப்பு. இதோ தவழ்ந்த கண்ணன் உள்ளார். அருகிலேயே விஷ்ணு துர்கை எழுந்தருளி உள்ளார். இந்த 2 பேரையும் சேர்த்து நாம திருக்கோவலூரில் தரிசிக்கலாம். நடுநாட்டு திருப்பதிகள்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். திருவகீந்திரபுரம், திருக்கோவலூர், இந்த 2 தான் நடுநாட்டு திருத்தலங்கள். மொத்தம் 108. அதுல நடுநாடு 2. அதுல திருக்கோவலூர் ஆயன் பெருமானுக்கு கண்ணனே. திருக்கோவலூர் கண்ணன். அந்த கண்ணனை எப்போதும் காத்து கொண்டு முதல் சுற்று பிராகாரம் திருக்கோவலூர் பெருமாளுடைய கர்ப்பகிரகம், அதை சுத்தி இருக்கக்கூடிய பிராகாரம், அதில் விஷ்ணு துர்கை எழுந்தருளி உள்ளாள். கற்புடைய மடக்கன்னி காவல் உண்ட பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே என்ன திருமங்கையாழ்வாருடைய திருநெடுந்தாண்டா கோஷம். அப்ப கண்ணனுக்கு உடன் பிறந்தவள், கண்ணனுக்கு கூட பிறந்த தங்கதான்
யோகமாயா விஷ்ணு துர்கா. அவள் எப்போதும் கண்ணனை காத்து கொண்டே இருப்பாள். வசுதேவருக்கும் தேவகிக்கும் கர்ப்பமாய் கண்ணன் பிறந்தான். யசோதையினுடைய கர்ப்பமாய் யோகமாயா விஷ்ணு துர்கா இருந்தாள். இந்த இருவரையும் தானே வசுதேவர் மாற்றி அமைத்தார். மதுரையிலிருந்து கண்ணனை தலையில் தூக்கி கொண்டு யமுனை ஆற்றில் இறங்கி பெரும் காற்று மழை, அதை தாண்டி கோகுலத்துக்கு சென்று ஆண் குழந்தை அங்கு விட்டு அங்கு பிறந்திருந்த பெண் குழந்தையை தூக்கி கொண்டு வந்தார். அவள் தான் விஷ்ணு துர்கா, அம்பிகா, சண்டிகா, காளி, பத்ரா என்று எத்தனையோ பெயர்கள். விஷ்ணு துர்கை பக்கத்தில் அவளும் எழுந்துள்ளி உள்ளாள். அப்ப கண்ணனைய சேவிச்சோம், தவழ்ந்த கண்ணன் பக்கத்துல விஷ்ணு துர்கே. அதே போல் இனி ஆஞ்சநேய சுவாமியும் ராமரையும் தரிசிக்க வேண்டும். அது அடுத்த நாள் சேவிப்போம். இப்போது சீதை ராவணனை குறித்து பேசுகிறாள், உபதேசம் செய்கிறாள். திருணம் அந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா நிவர்த்தய மனோமத்தா ஸ்வஜனே பிரியதாம் மனஹ. உன் பெண்டு பிள்ளைகளிடத்தில் புத்தியை செலுத்து. ஏன் மாற்றான் மனைவியாய் என்னிடத்தில் போய் பேச வந்தாய்? என்னிடத்தில் இருந்து உன்னுடைய மனதை நீக்கு, அவர்களிடத்தில் ஆசை கொள். திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் 1084 பாசுரங்கள் பாடியுள்ளார். அது ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். வம்புலாங் கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரம் என்று இவற்றை நம்பினார். இது ஒரு சிலருக்கு இருக்க தாழ்ந்த மனம். நல்ல அழகான மனைவி, நல்ல குழந்தைகள், இவர்களெல்லாம் இருக்கும்போது அதை விட்டு விட்டு வேற யாரிடத்திலேயோ ஆசைப்பட தோன்றுகிறது. இன்றைக்கு பல இடத்துல நாடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு புது மரபு காணப்படுகிறது. அது நிச்சயமா வரவேற்கத்தக்கதல்ல, கண்டிக்கத்தக்கது. என்னன்னு உங்களுக்கே தெரியுமே, ஒரு கணவன் மனைவி நன்குதான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா வேற என்னமோ ஒரு பெண்ணுக்கு இவர்கள் 2 பேரும் தான் இருக்கணுமா, நாம் அவர்களை பிரித்து நான் இந்த ஆண்மகனை மணந்து கொள்ள வேண்டும் விருப்பம். அது அதனால எப்படியோ முயற்சி எடுத்து கல்யாணம் ஆன பிற்பாடு அந்த மனைவியை பிரித்து கணவனை அடைய ஆசைப்படுகிறாள். இது எப்படி நடக்கும்? இது சாத்தியமே இல்லை. அப்படி ஆசைப்படுவதும் கூடாது. அதனால இது அவ்வளவு தூரம் நாம நினைச்சு மனம் சஞ்சலப்பட்டு விடக் கூடாது. ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருத்தன், இப்படி இருப்பதுதான் ராமன் நமக்குன்னு காட்டி கொடுத்த வழி. ஆனா அதுல இருக்கிறதுனால எத்தனையோ நன்மைகள் உள்ளன. ஆத்மாவுக்கும் சரி, மனசுக்கும் சரி, உடலுக்கும் சரி, அதுதான் நமக்கு நன்மை தரும். இந்த எண்ணத்தை விட்டுட்டான் ராவணன். அதைத்தான் சீதை தற்போது உபதேசம் செய்கிறாள். என்ன நினைக்காதே, உன் மனைவியை நினை. இதைத்தான் திருவங்கியாழ்வாரு சொன்னார். இங்க மட்டும் நம்ம மாற்றான் மனைவியை நினைச்சுட்டோம்னால் வம்புலான் கூந்தல் மனைவியை துறந்து அழகான மனைவியை விட்டு பிறர் பொருள் தாரம் என்னிவற்ற நம்பினார். மற்ற பேருடைய மனைவி, மற்ற பேருடைய பொருள், செல்வம், இதை என்னது நான் ஆளணும்னு நினைத்தால் நேர நரகம்ங்கிறார். நரகத்துக்கு போய் அங்க செம்பால் செய்யப்பட்ட ஒரு பெண் பொம்மை வச்சிருக்குமா, அதை பெரும் நெருப்பிலிட்டு திகு திகு திகுன்னு கொதிக்க வைப்பார்களாம். நாம நரகத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே யமன் கூட்டு கீழே யாரையோ அணைக்கணும்னு ஆசைப்பட்டியாமே, இதோ நன்னா பெண் பொம்மை வச்சிருக்கேன், நன்னா திகு திகு எரியுது, அணைச்சுக்கோ என்று சொல்றதுக்கு பயந்து நைமிஷாரண்யத்து பெருமானே உன் திருவடிகளை அடைந்தேன், வேண்டாம் அந்த நரகத்தை நினைச்சாலே பயமா இருக்கு. பிறர் பொருளுக்கும் ஆசைப்படலே, பிறன் மனைவிக்கும் ஆசைப்படலே. 3 விதத்துல ஆசைப்படாது. மனத்தால் நினைத்தல், உடலால் அடைய முயற்சித்தல், மற்றொருத்தியை பத்தி பேசி பேசி சந்தோஷப்படுதல். இந்த 3மே கூடாது. இது கரணத்திரயத்துல செய்யப்பட்ட பாபத்திரயம்னு சொல்லுவார்கள். நம்முடைய மனத்தால மாற்றான் மனைவியை நினைத்தல், வாயால் அவளை பத்தி பேசுதல், உடலால் அடைவதற்கு முயற்சித்தல், 3ம் கூடாது. அந்த காமத்துக்கு ராவணன் வசப்படவேதான் அனைத்தும் அழிந்து போயிட்டு. இது துஷ்பூரம். இது எத்தனை போட்டாலும் அணைக்க முடியாத காமத்தி. சீதை ராவணனிடத்தே நேர பேசுடலை. முதல்ல ஒரு புல்லை கிள்ளினால் நடுவில் இட்டாள். திருணம் அந்தரத கிருத்வா, தனக்கும் ராவணனுக்கு நடுவில் புல்லை இட்டாள். பிரத்யுவாச்ச, அவன் சொன்னதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிறாள். சுச்சிஸ்மிதா, புனிசிரிப்பு மாறாமல் பேசுகிறாள். இந்த ஒரு சொல்லுக்கு பெரியவாச்சான் பிள்ளை பரமகாருணிகர், வியாக்கியான சக்கரவர்த்தி, உரையாசிரியர்களுக்குள்ளே மன்னன். அப்படி இருக்கிறவர் எத்தனை அர்த்தம் எழுதியிருக்காரு தெரியுமோ? ஒரு சிலதை மட்டும் உங்களுடைய பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில மணிமணியான ஸ்லோகங்கள் முத்து முத்தாக எடுத்து பல பல பக்கங்களுக்கு அவர் உரை எழுதியுள்ளார். ராமாயண தனி ஸ்லோகம் என்று அந்த நூலுக்கு பெயர் ஏற்பட்டுள்ளது. திருணமந்தரதா, ஒரு அரசன் வந்தால் இப்ப வெவ்வேறு அர்த்தம் சொல்ல போறேன். எது மனசுல வாங்கிக்க முடியுமோ வாங்கிக்கோங்க.
ஒரு புல்லை கிள்ளி சீத்தை போட்டாலே எதற்காக? ஒரு பெரிய ராஜா வரார், அவருக்கு ஆசனம் கொடுக்கணும், உட்கார்த்துறதுக்கு ஒரு மண போடணும், இல்ல ஆசனம் கொடுக்கணும், நாற்காலி கொடுக்கணும் இல்லையா? அசோகவனத்துல சீதை நடத்துற எதுவும் கிடையாது. அதனால பெரியவர்கள் வரும்போது ஆசனம் கொடுப்பதற்கு, உட்கார்றதுக்கு இருக்கை கொடுப்பதற்கு நம்ம இடத்துல இல்லையானால், அப்ப தர்மசாஸ்திரம் ஒண்ணு சொல்றது, ஒண்ணு ஒரு புல்ல கிள்ளி போடு, துரும்ப போடு, அந்த துரும்ப ஆசனமாக ஏற்றுக்கொள்ள சொல். இல்லைன்னா தண்ணீர் கொடு, அந்த தண்ணீரை ஆசனமாக ஏற்றுக்கொள்ள சொல். இந்த ராஜ நீதி தெரியும் சீதைக்கு. இப்போ எந்த துர்தசை, எந்த தாழ்ந்த தசை, கட்ட தசையில இருக்கா, அப்ப கூட வந்திருக்கிற அரசனுக்கு ஒரு ராணி மரியாதை கொடுக்கணும் இல்லையோ? அதுதானே ராஜ தர்மம். அவர் தாப்பனார் ஜனகர் அதை சொல்லிக் கொடுத்திருக்காரு, மாமனார் தசரதன் அதை சொல்லிக் கொடுத்திருக்காரு, அதன்படி நடக்கிறாள். அதனால எந்த திசையிலும் மேன்மக்கள் தப்பா நடந்துட மாட்டார்கள். அதனால் தான் புல்லை கிள்ளி போட்டாள். அடுத்து சொல்லுகிறாள், ஒருத்தர் வரும்போது உபச்சரிக்கிறோம், நமக்கு ரொம்ப வேண்டியவர் வரா, பாப்பா உட்காரு என்று சொன்னது ஒரு மாதிரி, அப்ப பழகிறோம்னு அர்த்தம். தேவரீர் வர வேண்டும், அமர வேண்டும், இருக்கையில் இருக்க வேண்டும், எதற்காக வந்தீர்கள் அறிந்து கொள்ளலாமா? இதெல்லாம் கேட்டாலே கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன் அர்த்தம். வாடா அப்படின்னு சொன்னா கிட்டக்க சேர்த்துக்கிறேன்னு அர்த்தம். அப்ப வந்த உடனே சீத்தை உபச்சரிக்கிறாள். எப்ப உபச்சரித்தாலோ, ஓ இவ பேர்ல ஆசைப்படக்கூடாது, நம்மள தள்ளி உயர்ந்த ஸ்தானத்துல வச்சுட்டா அப்படிங்கிற எண்ணம் ராவணனுக்கு வரட்டும் என்பதற்காக உபச்சரித்தாள். அடுத்து சொல்றார், ஒரு புல்ல போட்டா கூட இடைச்சுவர். நாம் இன்னொருத்தரோட பேசுறோம், கணவனோட பேசலாம், தந்தையோட பேசலாம், உடன் பிறந்தவர்களோட பேசலாம். கொஞ்சம் கட்ட திசையில யாரோடையானு பேச நேர்றதுன்னு வச்சுக்கோ. அப்ப நம்மளை காப்பாத்தி கொள்ள வேண்டுமானால் நேர பேசிடக்கூடாதான். இடை போல நடுவுல ஒன்றை இட்டு அதன் மூலமாக பேசினால் அது தெய்வத்துக்கும் புரிந்து நம்மை ரட்சிப்பதற்கு வரும். அதனால நடுவுல ஒரு இடைச்சுவர் இடுவோம் என்பதற்காக இட்டாள். அடுத்த கருத்து சொல்றார், பரபுருஷனிடத்தில் பேசுகிறாள், தன் கணவன் அல்ல, ஆரோருத்தனிடத்தில் பேசும்போது நேர பேசாதே, நடுவிலே ஒன்றை இட்டு பேசு, அப்பதான் அவனும் தான் தள்ளி நிற்கணும்னு புரிஞ்சுப்பான். பெண்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானவர்கள். அந்த நாளிலே பெண்கள் மறைந்து வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வராமல் கதவை சாத்தி கொண்டு பேசி, இதெல்லாம் ஒரு பக்கம். இப்ப நாள்லாம் மாறி போச்சு. ஆனா தைரியமா பேசுற எல்லாரும் இருக்கணும், அப்படி இருக்கிறது சரி, அப்படி இருக்கட்டும். ஆனா அதே சமயம் எங்க ஜாகிரதையா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அங்கங்க தினப்படி செய்தித்தாளை பிரிச்சு பார்த்தோம்னா எத்தனை தகவல்கள் பார்க்கலாம். பெண்களுக்கு எதிர்த்தாப்புல எத்தனை கொடுமைகள்லாம் நடந்து போடுறது. அப்ப ஜாகிரதையா இருக்க வேண்டியிருக்கேன். கையில ஆயுதம் வச்சிருந்தா கூட சரி, தன்னை காப்பாத்திக்கணும்னா பெண்ணு போராடணும்னு தானே எல்லாருமே பேசியிருக்கார்கள். அதை போல ஒரு சிலதான் இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கிறார். இப்ப ராவணனிடத்திலே சீதை அவன் ஊர்ல சிக்கின்றதை விட ஒரு மோசமான நிலைமை இருக்க முடியாது. அந்த நிலையில் தான் சீதை உள்ளாள். அப்ப அவ புல்லக்கிள்ளை போட்டுட்டு, நான் இந்த புல்ல போட்டிருக்கேன், நீ பரபுருஷன், நான் வேறு, உன்னோட நான் நேர பேச போறது இல்லை, நான் என் கணவனிடத்துல பேசுறா போல உன்னிடத்தில் இல்லை. இத முதல்ல சொல்லணும். நம்ம பேசும்போதே ஜாகிரதையாய் அளந்து நம்ம குடும்ப விஷயங்களை எதுவும் அதிகப்படி சொல்லிக் கொள்ளாமல் பேச வேண்டும். இது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்படியே கொஞ்சம் யாராவது தேடிட்டு வருவார்கள், இப்படி இருக்கிற இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு ஆள் இருப்பா, இந்த மாதிரி ஆடை அணிகலன்கள் புனையறதுக்கெல்லாம் ஆள் இருக்கார்கள். இத போல ஏதாவது ரெண்டு வார்த்தை சொல்லச்சே மயங்கிடவே கூடாது, ஒதுக்கி வைக்கணும் இல்லையோ? அதுக்குத்தான் சீதாவனை ஒதுக்கி வச்சு விட்டாள். அடுத்தது கீழே புல்லை போட்டு, இந்த புல்லு கூட நான் சொல்ற நல்ல வார்த்தையை கேட்டா கேட்கும் ராவணா, உனக்கு புரியாது போது, இது உனக்கு கேள்வி. இப்போ இந்த புல்லு கூட நான் சொல்றதை கேட்கப்படுது, ஆனா நீ கேட்க போகிறாயான்னு தெரியவில்லை, நீ கேட்காமல் அழிவாய். அடுத்து கீழே இருக்கிற புல்ல போட்டு உபதேசம் பண்ணால், புல்லு சீத்தை சொல்றதை கேட்டு மாறிடுச்சுன்னா, ஏன் லக்ஷ்மி கடாட்சம் இருந்தால் எதையும் அவள் மாற்றி விடுவாள். இப்ப லக்ஷ்மியான சீதையினுடைய கண் பார்வை பட்டு இந்த புல்லு கூட நன்னாயிடும். அதை கண்டாவது ராவணன் பயப்படலாம். அதனால் தான் புல்லை நடுவிலே இட்டாள். நான் புல்ல கூட மாத்திருவேன் ராவணா, ஆனா ஒன்ன மாத்த முடியுமான்னு தெரியல. ஆச்சேதனம் கூட, அறிவற்ற ஜடப்பொருள் கூட மாறலாம். இன்னொரு கருத்து தெரிவிக்கிறார், இந்த புல்லை ஏன் தெரியுமா போட்டிருக்கேன், உன்னை நான் இதுக்கு சமமாகத்தான் மதிக்கிறேன். நீ எப்ப தீய வார்த்தைகள் பேசினாயோ இதுக்கு மேல நான் உனக்கு மதிப்பு கொடுக்க போறது இல்லை. இது ஏன் தெரியுமா போட்டிருக்கேன், நீ செல்வம் கொடுக்கிறேன்னு சொன்னாயே, அந்த அத்தனை செல்வத்தையும் நாட்டையும் இந்த புல்லுக்கு சமமாகத்தான் நான் மதித்திருக்கிறேன். எத்தனை கருத்து அலமோதின்னு வருது பாருங்க. ஒரு சில கருத்துக்களை என்று பார்த்தோம். மேலும் இது நாளை தொடர்ந்து கூறுகிறேன், காத்திருப்போம்.